சனாதனா என்ன? கருணாநிதி தலைவர். அதன் பிறகு திமுகவுக்கு தலைவர் ஆகிறதுக்கு வேற யாருக்கும் தகுதி கிடையாது. கருணாநிதி குடும்பத்தில் ஐயா ஸ்டாலினுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. அதன் பிறகு ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் திமுக தலைவர் ஆகிறதுக்கோ முதலமைச்சர் ஆகிறதுக்கோ யாருக்கும் தகுதி கிடையாது. அடுத்து உதயநிதிக்கு தான் இருக்கு. அது என்ன ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒட்டுமொத்த பதவியுமா? இதற்கு பேர் தான் சனாதனம். அப்ப திமுக என்பதே ஒரு சனாதன கட்சி தானே. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்டுறாங்க, ஸ்டாலினுக்கு சூட்டினாங்க. அடுத்து இப்போ உதயநிதிக்கு, அப்புறம் இன்பநிதிக்கு நாம கீழே அமர்ந்து கைத்தட்ட வேண்டியதான் தமிழர்கள். ஆஹா வந்துட்டார் ஐயா, தானே தலைவர் தன்மான தலைவர் வந்துட்டார் ஐயான்னு சொல்லிட்டு கைத்தட்ட வேண்டியது தான். இந்த நிலையை மாற்றணுங்க. அதான் படித்து நம்ம சொல்கிறோம். இந்த திராவிட கட்சிகளின் அரசியலை அப்புறப்படுத்தணும். தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க. அதாவது தமிழக மக்களின் வாழ்க்கையெல்லாம் பொன்னாக போகுது. தமிழக மக்கள் இனி ஒரு நாட்களில் எந்த பிரச்சனையும் சந்திக்க போகிறதே கிடையாது. அப்படி ஒரு மாற்றம் திராவிட மாடல் ஆட்சியில், திமுக ஆட்சியில் நடைபெற போகுதுங்க. குறிப்பாக ஒவ்வொரு மழை காலத்தின் போது சென்னை வெள்ளத்தில் மிதக்கல. இப்போ திமுக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இப்போ திமுக எடுக்கக்கூடிய இந்த முடிவால் சென்னை வெள்ளத்தாலெல்லாம் மிதக்கவே மிதக்காது. அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான ஆட்சியை இனி ஒரு நாட்களில் கொடுக்க போகிறாங்க. அப்படி என்ன தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அதாவது தமிழக மக்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. கருணாநிதி ஐயா இருக்கார்ல, அவருடைய குடும்பத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அதுதாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்லங்க, ஒரு 4 படம் நடித்தார். திடீர்னு இளைஞரணி செயலாளர்னாங்க. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்னு சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கும்போது உதயநிதி கிட்ட செய்தியாளர்களெல்லாம் மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீட்டும்போது, நாங்கள் அமைச்சர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களான்னு கேட்கும்போதெல்லாம் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பொறுப்போடு, என்னை விட மூத்தவர்களெல்லாம் பல பேர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க, எனக்கு இப்போ அமைச்சர்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். கொஞ்சம் எம்எல்ஏவா கொஞ்ச நாளைக்கு இருங்க, அடுத்து திட்டமிட்டபடி அவருக்கு அமைச்சரை கொடுத்தாங்க. அதன் பிறகு துணை முதலமைச்சர் செய்தி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கே தெரியாதுங்க, என்னங்க புது கதையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். அதே போல் முன்பு ஐயா ஸ்டாலின் கிட்ட ஒரு ஊடக அரங்கில் ஒரு கேள்வியை கேட்டாங்க, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அரசியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக உறுதியாக எனக்கு பிறகு என்னுடைய வீட்டில இருந்து யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக போறாங்களாம். முதல்ல 4 படத்தை நடிக்க வச்சிங்க, அதுக்கப்புறம் இளைஞர் அணியில் பொறுப்பு கொடுத்தீங்க, சட்டமன்ற உறுப்பினராக்குனீங்க, அடுத்து அமைச்சராக்குனீங்க, அதன் பிறகு துணை முதலமைச்சர், அடுத்து என்னப்பா திமுகவுடைய தலைவர் தானே, அதன் பிறகு அவர் தான் முதலமைச்சர்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சர், வேற யாரும் இல்லைல்ல. இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, திமுக காரங்க யாருமே கேட்கறது கிடையாது. அதனால நாம் கேட்குறோம். நாங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. இந்த நியாயமான கேள்விக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க உடன்பிறப்புகளை, அப்படி இல்லைன்னா எங்களையாச்சும் பேச விடுங்க, சரிங்களா? அதாவது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருங்க. அந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்த ஒரே நபர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தானா? ஏன் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக யாருமே இல்லையா? துரைமுருகன் அமைச்சராக இருக்காரு, அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதா? ஏவா வேல் இருக்காரு, KN நேரு இருக்காரு, அவங்களாம் மூத்தவர்கள் தானே திமுக கழகத்தில், அவர்களுக்கெல்லாம் அந்த துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கக்கூடாதா? அது என்னப்பா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய மாநிலம், இந்த மாநிலத்தில் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, இவர்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் இருக்கா? ஆமாப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் எல்லாம் பேசுறாங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க, திமுகவில் பல பேர் பேசுறது உண்டு. அதாவது என்னுடைய கடைசி காலகட்டத்தில் தம்பி இன்பநிதியை எப்படியாச்சும் முதலமைச்சராக ஆக்கிடணும். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் பேசுறாங்க, இப்படிதான் பேசுறாங்க. இன்பநிதியை முதலமைச்சராக ஆக்கிடணும், அவர் முதலமைச்சராக இருக்கிறத பார்த்துட்டு நான் செத்து போயிடணும், அந்த அளவுக்கு பரம்பரை கொத்தடிமை. அதாவது இன்னொருத்தர் பேசுறாரு, கருணாநிதி ஐயா
குடும்பத்திலிருந்து தாங்க தலைவர்கள் வரணும், முதலமைச்சர்கள் வரணும். இன்ப நிதியாக முதலமைச்சர் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தாங்க. நாங்கள் கருணாநிதி குடும்பத்திற்கு வந்து அடிமைகள் இல்லை, நாங்கள் கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமைகள். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அது எங்களுக்கு பெருமை தான் சொல்லிட்டு கொத்தடிமையாக வாழ்வதையே ஆக சிறந்த பெருமையாக இந்த உடன்பிறப்புகள் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இப்போ உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த உடனே திமுகவில் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்கே தான் சுயமரியாதை இல்லை, தன்மானம் இல்லை, ஒன்றுமே இல்லைல்ல. கருணாநிதி குடும்பத்தில் தான் ஆக சிறந்த தலைவர்கள் இருக்காங்க, வேற யாருமே இல்லைங்க. அதுதான் அவங்க மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இதெல்லாம் என்ன கொடுமை இது? இப்போ சனாதானம், இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் சனாதானத்தை எதிர்க்கிறோம், சனாதானத்தை வந்து கால் ஊன்ற விடமாட்டோம் அப்படின்லாம் பேசுவோம். சனாதானம்னா என்ன? கருணாநிதி தலைவர், அதன் பிறகு திமுகவுக்கு தலைவர் ஆகிறதுக்கு வேற யாருக்கும் தகுதி கிடையாது. கருணாநிதி குடும்பத்தில் ஐயா ஸ்டாலினுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. அதன் பிறகு ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் திமுக தலைவர் ஆகிறதுக்கோ முதலமைச்சர் ஆகிறதுக்கோ யாருக்கும் தகுதி கிடையாது. அடுத்து உதயநிதிக்கு தான் இருக்கு. அது என்ன, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒட்டுமொத்த பதவியுமா? இதற்கு பேர் தான் சனாதானம். அப்போ திமுக என்பதே ஒரு சனாதன கட்சி தானே. இப்போ நானே நினச்சேன், சரி திமுகவிலேருந்து ஏதாச்சும் ஒரு குரல், இப்போ உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்களே, யாராச்சும் ஒருத்தர் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க யாராச்சும் இருப்பாங்களே, யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினச்சேன். ஒரே ஒரு ஆள் கூட கேட்கலங்க. குறிப்பாக நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி போன ராஜீவ்காந்தி அவர் பாருங்க, அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு செய்கிறாரு, மொழி காக்க, இனம் காக்க, மானுடம் காக்க, திராவிட சித்தாந்தத்தை ஏற்று வழிநடத்த உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள். அதுவும் தமிழ்தாயின் தவ புதல்வன் அப்படின்னு, தமிழ்தாயின் தவ புதல்வன் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள்னு போறாரு. என்ன இதெல்லாம்? டேய், இவ்வளோ பெரிய கொத்தடிமையா மாறிட்டீங்களே, உங்களுக்கே கஷ்டமா இல்லையா? என்னடா நம்ம இந்த அளவுக்கு கீழே இறங்கி முட்டு கொடுக்குறோம், இந்த அளவுக்கு கொத்தடிமையா ஆகி போயிட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அவமானமா இல்லையா? உங்க வீட்டில் இருக்கிற உங்க முகத்துலலாம் எப்படி முழிக்கிறீங்க நீங்க? கருணாநிதி தலைவர்னு சொன்னீங்க, சரிப்பா. அடுத்து ஸ்டாலினையும் தலைவர்னு சொல்லிட்டீங்க, அடுத்து உதயநிதி தான் உங்களுக்கு தலைவரா? வேற யாரும் திமுகவில் வரக்கூடாதா? ராஜீவ்காந்தி போன்றவர்கள் எல்லாம் அது மொழி காக்கன்றாங்க, இனங்காக்கன்றாங்க. எந்த மொழி எந்த இனம்னு கேட்டா அது சொல்ல மாட்டேன். திராவிடமே இனம்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த திராவிட இனம் எங்கப்பா இருக்குன்னு என்ற கேள்விக்கு இன்று வர பதில் கிடையாது. உடனே ஊடகவியலாளர் ஒருத்தர் இருப்பார் பாருங்க, தமிழ் கேள்வி, குரலற்றவர்களின் குரலா நான் ஒழிக்கிறேன். என்னைக்கு நீ குரலற்றவர்களின் குரலாக ஒழிச்சிருக்க? நீ திமுகவின் அடிமையா, கொத்தடிமையா தான் நீ ஒழிச்சிட்டு இருக்க, திமுகவின் குரலாக தான் நீ ஒழிச்சிட்டு இருக்க. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள். செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளில வந்தால் உடனே போயிட்டு இந்த அண்டா செந்தில்வேல் இருக்கார்ல, செந்தில்வேல் உடனே போய் பார்க்குறாரு. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா உடனே பாராட்டுறாரு, வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஆனால் இந்த செந்தில்வேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஊடகவியாளர், அவர் நடுநிலையாக கருத்து சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, செந்தில்வேல் நீங்கள் வந்து தயவு செஞ்சு திமுகவில் இணையுங்க. முதல்ல நாடகம் போடாதீங்க, ஊடகவியாளர் என்ற வேஷம் போடாதீங்க. திமுகவுடைய உறுப்பினர் அட்டையை வைத்துக்கொண்டு நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுங்களா? இவர்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு இவர்கள் குரல் கொடுத்துருக்காங்களா? மாறாக உதயநிதியை துணை முதலமைச்சர், அடுத்து பாருங்களா இன்பநிதியை கொண்டு வருவாங்க. எதுக்கு? இளைஞரணி தலைவராக்குவாங்க. இளைஞரணி தலைவராக்கிட்டு அதன் பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவாங்க, அதன் பிறகு அமைச்சரை கொடுப்பாங்க, அடுத்து அவர் துணை முதலமைச்சர். பாருங்க நம்முடைய தலையெழுத்துல இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையில நாம இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருக்கு. என்ன பண்ணுறது? நம்ம மக்கள் வாக்கு செலுத்தி திமுகவை அதிகாரத்தில் அமர வச்சுட்டாங்க. அதனால் இது போன்ற கன்றாவிகளெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மக்கள் தான் தெளிவு பெறணுங்க. நீங்கள் பார்க்குறீங்களே, கண் எதிர்க்கிலே பார்க்குறீங்களே, இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க. அவங்க குடும்ப நலனை மட்டுமே பார்க்குறாங்க. அதாவது இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மகுடம் சூட்டுறாங்க, ஸ்டாலினுக்கு சூட்டினாங்க. அடுத்து இப்போ உதயநிதிக்கு, அப்புறம் இன்பநிதிக்கு நாம் கீழே அமர்ந்து கைத்தட்ட வேண்டியதான் தமிழர்கள். ஆஹா வந்துட்டார் ஐயா, தானே தலைவர், தன்மான தலைவர் வந்துட்டார் ஐயான்னு சொல்லிட்டு கைத்தட்ட வேண்டியது தான். இந்த நிலையை மாற்றணுங்க. அதான் படித்து நம்ம சொல்கிறோம், இந்த திராவிட கட்சிகளின் அரசியலை வந்து அப்புறப்படுத்தணும், தமிழ் தேசிய அரசியலை வெல்ல வைக்கணும் என்று மக்கள்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும். பாருங்க, இப்போ உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக போடுறாங்களே, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இப்போதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க, அதுக்குள்ளே உங்கள் மகனுக்கு துணை முதலமைச்சரா? அடுத்து என்னென்னலாம் கூத்து பண்ண போகிறீங்கன்றத மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க.
நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவை புறக்கணிக்கணும். திமுகவுக்கு ஒரு பதிலடியை மக்கள் கொடுக்கணும். நீங்கள் அதிகாரத்தை கொடுக்க மக்களிடமே அதிகாரத்தை பெற்று மக்களின் மீது அடக்குமுறைகளை ஏவி விடுவார்கள். பாஜகவின் மற்றும் ஒரு முகமாக இந்த திமுக தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு திமுகவின் அரசியலை புறக்கணிங்க. குறிப்பாக 3 வருஷம்தான் ஆனது, உடனடியாக அப்படியே துணை முதலமைச்சருக்கு தகுதி வந்துடுச்சு நம்ம ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை ஐயா ஸ்டாலின் அப்படியே தூக்கி கொடுத்துருக்காருல, இதனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.